இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. இன்னும் கன்சீவ் ஆக முடியலன்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். சீக்கிரத்தில் நீங்களும் கன்சீவ் ஆக போகிறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக புரியும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் கன்சீவ் ஆகுறதுல டிலே ஆகும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நாம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட சில சமயத்துல கருவை தங்க விடாம பண்ணும். பேபிக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா ஈஸியா கன்சீவ் ஆகலாங்கிற பத்தின ஒரு வீடியோ தான் இது. பாடி ஹீட். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க உங்களோட பாடி ஹீட் ஆகாம பார்த்துக்கோங்க. ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு கரு ஃபார்ம் ஆகுறதுல கண்டிப்பா டிலே ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஸ்பெர்முக்கு ஹீட்டை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. நம்ம பாடியோட ஹீட்டு அந்த ஸ்பெர்மை அழிச்சிடும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. பாடியை ஹீட் ஆகாம கூலா வச்சுக்கோங்க. பாடி ஹீட் இல்லாம இருந்தாலே போதும், ஈஸியா கன்சீவ் ஆகிடலாம். கன்சீவ் ஆகாம போறதுக்கு செகண்ட் ரீசன் என்னன்னா, நம்மள நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகி உடனே குழந்தை கிடைக்கிறது இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளாடி குழந்தை பிறக்கும். இன்னும் சில பேருக்கு 3 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்ல நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, இன்னும் கன்சீவ் ஆகலைன்னு டென்ஷன் ஆகுறது. நாம இப்படி டெய்லி டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால ஹார்மோன் சேஞ்சஸ் கண்டிப்பா நம்ம உடம்புல நடக்கும். இதனால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகம் சுரக்கிறதுனால கன்சீவ் ஆகுறதுல கண்டிப்பா டிலே ஆகும். கன்சீவ் ஆகுறதுங்கிறது நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம மனசு சந்தோஷமா இருந்தாலே போதும், பாதி பிரச்சனை சரியாகும். ஸோ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க கூலா இருங்க. எதை பத்தியும் டென்ஷன் ஆகாம இருங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தாலே போதும், சீக்கிரமா கன்சீவ் ஆக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது பைக்கில் போகிறது, பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓவுலேஷனுக்கு அப்புறம் ட்ராவல் அவாய்ட் பண்ணி ரெஸ்ட்ல இருங்க. ஏன்னா எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஜம்பிங், டான்சிங், ரன்னிங் இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் ஓவுலேஷனுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணுறது நல்லது. இதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ப்ரெக்னன்சி டிலே ஆகுறதுல. அடுத்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நான் சொல்லக்கூடிய உணவுகளை அதிகமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு கீரை உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. அதுலேயும் முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லது. டெய்லி சாப்பிட்றது இன்னும் நல்லது. அடுத்து நிலக்கடலை, ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்து வாழைப்பூ, அத்திப்பழம், உளுந்து, மாதுளை, கருப்பு திராட்சை. அடுத்து நான் சொல்லக்கூடிய சில ஃபுட்ஸை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிடுங்க. எள்ளு, பேரிச்சம்பழம், கருப்பட்டி இதுவும் சாப்பிடாதீங்க. இதுவும் நம்ம உடம்புக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சீக்கிரமா பீரியட் வர வைக்கும். அடுத்து பப்பாயா, பைனாப்பிள் சாப்பிடாதுங்க. இது பீரியடை சீக்கிரமா வர வைக்கும். அது மட்டும் இல்லாம கருவை தங்க விடாம பண்ணும். அடுத்து காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. காஃபில இருக்கக்கூடிய கஃபைன் சொல்லக்கூடிய பொருள் கரு ஃபார்ம் ஆகுறதே தடுக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பிராய்லர் கோழி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. அதோட எக்கு சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம் பீஸா, பர்கர், ஆயிலி ஃபுட்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிப்பட்ட ஃபுட்ஸை கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரியான ஃபுட் அதிகமாக சாப்பிட்றனாலையும் நம்ம கருவை தங்க விடாமல் பண்ணும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. கரு தங்காம போறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட உணவுகளும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அடுத்து ரொம்ப முக்கியம், தண்ணி குடிங்க. உடம்புக்கு ஹீட் இல்லாத ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம சந்தோஷமா இருந்தாலே போதும், நீங்களும் ஈஸியா கன்சீவ் ஆகலாம். உங்களோட மனசை எப்பவும் ஹாப்பியா வச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சீக்கிரமா கன்சீவ் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்